நாங்கள் வந்து ஓட்டு சதவீதம் 2% எங்களுக்கு கூடிருச்சு. எப்படின்னு நான் என்னடா மண்டை குழம்பி போய் கணக்கு பார்த்தா, போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 19% வாங்கியிருக்காங்க. இந்த முறை வந்து 21% வாங்கிட்டோம். பாருங்கள் 2% கூடியிருக்கு. போன முறை வந்து ஏறத்தாழ 20 தொகுதியில் போட்டிக்கிட்ட அதிமுக இந்த முறை 35 இடங்களில் போட்டிக்கிட்டு அந்த 2% கூடியிருக்குங்கிறத எப்படி தவறாக சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி திமுகவும் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கட்சிக்கு 2%, 1%, 2%, 3%, 4%, காங்கிரஸுக்கு ஒரு 5% வச்சா கூட ஏறத்தாழ ஒரு 15% அதில் போய் கழித்து பார்த்தா திமுகவுக்கு என்ன இருக்குது? அதுவும் ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிற கட்சியினுடைய பலங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் நாளுக்கு நாள் மாறிட்டு தான் இருக்கும். என்ன பேசுகிறாங்க, பிஜேபி என்ன சொல்லுது, திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடித்து நம்ம மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு இருக்கோம். அது என்ன வேணாலும் நடக்கும். நடக்க முடியாதுன்னு எதுவும் ஜனநாயகத்தில் கிடையாது. எவ்வளவோ பெரிய தலைவர்கள்லாம் கட்சியில் ஒரு தனிப்பட்ட ஒரு தொகுதியில் தோற்றுருக்காங்க. கெஜ்ரிவால் போன முறை 67 இடங்களில் ஜெயித்த கெஜ்ரிவால் இன்றைக்கி அவர் தோக்குறார். 70ல் 67 இடங்கள் ஜெயிக்கிற கெஜ்ரிவால் வந்து 62 இடங்களில் ஜெயிக்கிறாரு. அதுக்கு முதல்ல 67, இந்த வட்டம் 62. எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி 0, நமக்கு 8, 3 இதுதான். ஆனால் இன்றைக்கி அந்த கெஜ்ரிவாலே தோல்வியோட நீங்கள் நம்புனீங்களா?